நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றத சொல்லிடுறேன். மாயங்க் அப்படின்ற ஒரு இளைஞர் இருக்காரு. இவரோட குடும்பம் ஓரளவுக்கு வசதியான குடும்பமா தான் இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரியா எப்படியாவது மாறிடணும்ன்ற மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்காக பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கல்யாணம் பண்ணிக்கோப்பா, அதுக்கப்புறம் இந்த முயற்சி நீ கண்டினியூ பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே பேரண்ட்ஸ்க்காக சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சாருன்ற ஒரு பொண்ணை இவர் திருமணமும் பண்ணிக்கிறாரு. சந்தோஷமா தான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வரதுனால இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிடுறாங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு, அதே மாதிரி இவரோட கனவை நோக்கி இவர் போனாரா, ஜெயிச்சாரான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். ஸ்டார்டிங்கே நமக்கு மாயங்க் அப்படின்ற ஒருத்தரோட குடும்பத்தை காட்டுறாங்க. மாயங்க்கு இப்ப 24 வயசு ஆகுது. இவரை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாரு. ஏன்னா அப்பா ஓரளவுக்கு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நல்ல வேலை பாக்குறாருன்னா ஒரு ஆபீஸ் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இவர் அப்பாவுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இவங்களுக்கு பணம் சம்பாரிச்சே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. அதாவது பையன் சம்பாரிச்சே ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. தேவையான காசு இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இவங்க ஃபேமிலி நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. மாயங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசை இருக்கு. அரசு அதிகாரியா மாறணும், அதாவது ஐபிஎஸ் மாறணும், ஐஏஎஸ் மாறணும், கலெக்டரா மாறணும். இந்த மாதிரிலாம் அவருக்கு பெரிய ஆசை இருக்கு. அதுக்கு நல்லா படிக்கணும்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எந்த ஒரு பிரஷரையும் எடுத்துக்காத, வேலைக்கு போறத பத்தி எல்லாம் யோசிக்காத, குடும்பம் தான் நல்ல நிலைமையில இருக்குல்ல, நீ விருப்பப்பட்ட மாதிரி ஒரு அரசு அதிகாரியா மாறணும், பெரிய ஆபீசரா மாறணும், அதுக்கேற்ற விஷயத்த பண்ணுன்ற மாதிரி அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அதனால இவருமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம திரும்ப திரும்ப எழுதுறாரு, ஃபெயில் ஆகுறாரு. ஆனாலும் விடாம இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பா அதுக்கு தேவையான புக்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி தந்துகிட்டே இருக்காரு. இவருமே படிச்சுக்கிட்டே இருக்காரு. மாயங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி சாருன்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணா இருப்பாங்க. இந்த மாயங்கோட அப்பாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பொண்ணோட அப்பாவும் இவரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அடிக்கடி அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப மரியாதை தருவாங்க. இவர் போனோன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க, டீ எடுத்துட்டு தருவாங்க. இதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, அந்த பொண்ணு ரொம்ப பண்பான பொண்ணா இருக்கா, அந்த பொண்ணு நம்ம பையனுக்கு பேசி முடிச்சா என்னன்ற மாதிரிலாம் இவருக்கு தோணும். முதல்ல பையன் கிட்ட இதை சொல்லலான்ற மாதிரி மாயங்க கிட்ட அப்பா சொல்றாரு. இந்த மாதிரி சாருவை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நீ என்ன சொல்றன்னு கேட்கும் போது மாயங்க என்ன சொல்றாருன்னா, லைஃப்ல நான் ஏதாவது அச்சீவ் பண்ணும்பா, அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு நினைச்சேன், இப்ப வேணாமே அப்படின்ற மாதிரி மறுக்கிறாரு. ஏன்டா அப்படின்னு நினைக்கிற, நான்லாம் 21 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப் நிறைய மாறுச்சுல, கல்யாணத்துக்கு அப்புறமும் லைஃப் மாறும், கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இந்த படிப்பை விடாம கண்டினியூ பண்ணு, நிச்சயமா நீ பெரிய அதிகாரியா வருவடா, கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாண வயசு வந்துருச்சு, 25 வயசு ஆயிடுச்சுல, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா எதுவுமே கேட்டதில்லை. இதுக்கு முன்னாடி அப்பா இவருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. இப்பயே பாருங்க, நீ வேலைக்கெல்லாம் போகணுன்ற அவசியம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு படி, எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ, உனக்கு 30 வயசு வரைக்கும் வயசு இருக்குல்ல, அந்த வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இரு, நீ நினைச்ச மாதிரி ஆபீசரா வரணும், அதுதான் என்னோட ஆசைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி நம்மளை பாத்துக்கிறவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாருல. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா எனக்கு ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா அம்மாக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, சாருவை அப்பாக்கு பிடிச்சிருக்கு. காரணம், அவ ரொம்ப பண்பான பொண்ணா இருக்கா, வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அம்மாக்கு அங்க ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, சாருவோட குடும்பம் ரொம்ப சாதாரண குடும்பமா இருப்பாங்க. இவங்க ஓரளவுக்கு வேலைக்கே போக தேவையில்லை, அப்பாவே மெயின்டைன் பண்ற அளவுக்கு வசதி இல்ல. ஆனா சாரு வீடு அப்படி கிடையாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நம்ம பையனுக்கு எதுக்காக ஒரு சாதாரண குடும்பத்துல முடிக்கணும், நம்ம பையன் நாளை பின்ன ஒரு பெரிய அதிகாரியா கூட மாறிடுவான், எதுக்கு சாதாரண குடும்பத்துல முடிக்கணும், நம்ம பெரிய சம்பந்தமா பார்க்கலாம்னு அம்மா சொல்றாங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, இல்ல அவ நல்ல பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் இப்ப பாக்குறது கஷ்டம், அவங்க ஏழ்மையான குடும்பமா இருக்கலாம், ஆனா ரொம்பவே நல்ல குடும்பம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா பையனோட லைஃப் நல்லா இருக்கும், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி ஒய்ஃபோட மனசை மாத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சோ இப்ப ரெண்டு குடும்பமும் பேசுறாங்க, கல்யாணத்தை பிக்ஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடியுது. மாயங்க இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இவங்களுமே இல்லற வாழ்க்கையெல்லாம் தொடங்கி சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றாரு அப்படின்றது சாருக்கும் தெரியுது பாத்தீங்களா. சாரு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அந்த மாதிரி சாருவுமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. உதாரணத்துக்கு அவர் டயர்டா இருக்கும் போது அப்பப்ப டீ போட்டு தரது, அதே மாதிரி அவருக்கு தலைவலி வந்தா தைலம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமியார் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. மாமியாருக்கு ஸ்டார்டிங்லயே இவங்க கட்டி வந்தது, அதாவது இவங்களை கல்யாணம் பண்ண போறேன்னு ஹஸ்பண்ட் சொல்லும் போதே பெருசா விருப்பம் கிடையாது பாத்தீங்களா. அந்த விஷயத்தை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த வேலையை செஞ்சிருமா, இந்த வேலையை செஞ்சிருமான்ட்டு ஏறக்குறைய வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவங்க சாரு தலையிலேயே கட்டுறாங்க. ஒரு வேலைக்காரியை எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி நடத்துறாங்க.
இந்த விஷயத்த அப்பப்ப வந்து ஹஸ்பண்டால கவனிக்க முடியாது. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாரு. ஆனா பையன் மாயங்க அப்பப்ப கவனிக்கிறாரு. அம்மா கிட்ட எதுக்குமா அந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிற, இந்த வேலையெல்லாம் வந்து வேலைக்காரங்களை போட்டு நம்ம பாத்துக்கிட்டோம்ல இவ்வளவு நாள், அவங்களே வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்து இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, மாயங்குக்கு தெரியாம அப்பப்ப மருமக கிட்ட இதை மட்டும் முடிச்சிரு அதை மட்டும் முடிச்சிருன்னு டார்ச்சர் பண்றாங்க. போக போக மாயங்கு இதை கவனிக்கிறாரு, கேட்க மாட்டாரு. அதாவது முன்னாடி வந்து ஏமா இந்த வேலையெல்லாம் அவளை செய்ய விட்டுறீங்கன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணவரு, போக போக வந்து அம்மா கண் முன்னாடி சொல்லி கூட பெருசா கேட்க மாட்டாரு. இது வந்து சாருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினாரு, இப்ப சப்போர்ட் பண்ணி கூட பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது வேலை சொன்னா கூட பரவாயில்ல, எல்லா வேலையும் வந்து சாரு பார்த்துட்டு இருப்பாங்க. சாருவை பொறுத்த வரைக்கும் அதை நினைச்சுலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா எந்த வேலையை முடிச்சாலுமே இந்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா, பாருமா இங்க அழுக்கு அப்படியே இருக்குமான்ட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திட்டுற மாதிரியும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாயங்காது ஏதாவது கேட்பாரு அப்படின்னு பார்த்தா மாயங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டாரு. என்ன ஹஸ்பண்ட் இதை கூட கேட்க மாட்டாரு. சரி, ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஒரு எக்ஸாம் வரப்போது, அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இதனாலாம் ஹஸ்பண்ட் மேல கோவப்பட முடியாது, அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி மாமியார் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மாமியார் ஒரு விஷயத்த பண்றாங்க. ஹஸ்பண்ட் இல்லாத சமயம் தான் இந்த வேலையெல்லாம் காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் அவரோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் வந்து மருமக கிட்ட சாதாரணமா நடந்துக்கிறாங்க. ஓஹோ, மாமியார் வேணும்ட்டே இப்படி பண்றாங்க, அதாவது இவருக்கு நம்மள பிடிச்சிருக்கு, மாமியாருக்கு நம்மள பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் சாருக்கு தெரியுது. மாமனாரை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமா நடத்துறாரு. என்னமா எப்படி போச்சு இன்னைக்கு நாள் அப்படின்ற மாதிரி சகஜமா பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே மாமா கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. மாயங்குக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் வரப்போறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாமா இருக்கும். பயங்கரமா ப்ரிப்பேர் பண்றாரு. லாங்ல போய் எழுதுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லி வச்சிடறாங்க, அப்பாவும் சொல்லி வச்சிடுறாரு. காலையில இவருமே எந்திரிச்சு வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆராத்தி மாதிரிலாம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது வந்து வாசல்ல கூப்பிட்டு ஆராத்தி மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அதுல சில ப்ராசஸ கொஞ்சம் தப்பா பண்றாங்க. ஏமா இதை கூட உனக்கு ஒழுங்கா பண்ண தெரியாதா, இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாமியாரும் கொஞ்சம் அதட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாயங்குமே வந்து வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. மாயங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி எக்ஸாம்ல நம்ம எப்படியாவது கிராக் பண்ணிடலாம், வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், கண்டிப்பா கிராக் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையில தான் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாரு. இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வராரு. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்கறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமே இப்படி சரியா எழுதலன்ற ஒரு ஃபீல் வந்துருது. அதாவது நான் படிச்சதுல நிறைய வராம போயிருச்சு, எக்ஸாமே நான் சரியா எழுதலையோன்னு தோணுது, என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லும் போது அப்பயுமே வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதை நினைச்சுலாம் நீ கவலைப்படாத, நீ வந்து இந்த வாட்டி கிளியர் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரிசல்ட் வருது, இவர் ஃபெயில் தான் ஆயிடுறாரு. நான் நினைச்சேன் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்ல இருக்கும் போது இப்ப மாமியார் என்ன பண்றாங்கன்னா, இவ ஆராத்தி எடுத்தால அதுலயே நிறைய பிரச்சனை இருந்தது, இவ வந்து கொஞ்சம் சீக்கிரமா உன்னை எழுப்பி இருக்கணும், இவ தப்பு பண்ணிட்டா, இவளால் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்கள பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு, சாருவை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே வந்து நம்ம நினைச்சதெல்லாம் வரல, அதனால நம்ம தான் சொதப்பிட்டோம்னு நினைச்சவரு அம்மா பேச ஆரம்பிச்சோன்னே ஒருவேளை ஒய்ஃப்னால தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம வந்து ஒய்ஃப்னால தான் இப்படி நடந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவருமே வந்து அம்மா திட்டும் போது எதுவுமே கேட்க மாட்டாரு, அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆமா இவ கொஞ்சம் அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி பிளேம் பண்றாரு. இது வந்து சாருக்கு ரொம்ப கஷ்டத்தை தருது. என்ன ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, ஹஸ்பண்ட் சீக்கிரமா நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றது தான் நம்ம ஆசையா இருந்தது, ஆனா ஹஸ்பண்டே நம்மள புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உடஞ்சு போயிடுறாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வீட்டுல ஒரு முக்கியமான பொருள் காணாம போயிருது. அதாவது அம்மாவோட ஜுவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது காணாம போயிருது. ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லாத சமயம் அம்மா பெரிய பிரச்சனை பண்றாங்க. அது என்னன்னா, வீட்டுல வச்ச ஜுவல் எப்படி காணாம போகும், வீட்டுல வேலைக்காரங்க கூட இல்ல, எப்படி ஜுவல் காணாம போகும் அப்படின்ற மாதிரி அம்மா பெரிய பிரச்சனை பண்றாங்க. இப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவதான் ஏதோ எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்க சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதாவது சாரு சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சாரு சொல்றாங்க. அதை மீறியே இவங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கிட்ட நகை இருக்கிறது தெரிய வருது. நகையை பார்த்தோம்னா பயங்கரமா இந்த மாமியாரு பிரச்சனை பண்றாங்க. இந்த மாமியாரே அந்த இடத்துல வச்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல. இவ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுரா, நம்ம வீட்டுக்குள்ளேயே திருடுறா பாரு அப்படின்ற மாதிரி பையனை ஏத்தி விடுறாங்க. இவருமே நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. நீதான் எடுத்திருக்கன்ற மாதிரிலாம் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்குங்க எடுக்க போறேன், நான்லாம் எடுக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா நீதான் எடுத்தன்னு திரும்ப திரும்ப இவர் பிளேம் பண்றாரு.
அதாவது நம்பிக்கை இல்லாத இடத்துல இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது, என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கூட இல்லைன்னா இதுக்கப்புறம் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க கிளம்புற முடிவு எடுக்கிறாங்க. இதுக்குதான் மாமியார் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா மாமியார் அம்மாவை பொறுத்த வரைக்கும் மாயங்குக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பெரிய இடத்து பொண்ணை தான் நம்ம வந்து பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்ற மாதிரி சாரு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் என்ன ஏது நாங்க திரும்பி வந்து பேசி சேர்த்து வைக்கிறோன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இதுக்கப்புறம் என்னால சேர முடியாதுன்ற மாதிரி இவங்க மறுத்துறாங்க. இதை தாண்டி வந்து மாயன் கூட அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோன்னா அப்பா பேசி கூட்டு போறதுக்கு வராரு, நீ வாமா அப்படின்ற மாதிரிலாம் கூட்டு போறதுக்கு வராரு. இல்ல மாமா இவ்வளவு நாள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்தது, இதுக்கப்புறம் என்னால வர முடியாது மாமா, இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் புரிய வச்சு அனுப்பிடுறாங்க. ஒரு பெரியவர், அதாவது சொந்தக்கார பெரியவர் மாதிரி ஒருத்தர் தான் வந்து வீட்டுக்கு வரும்போது இவங்க நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. நீ வந்து இப்படியே இருக்காதம்மா, நீ ஏதாவது பண்ணு, சுய தொழில் ஏதாவது பண்ணு, நீ பெருசா படிக்கல ஆனா சுய தொழில் மாதிரி ஏதாவது பண்ணுமா, உதாரணத்துக்கு ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் கூட தப்பு கிடையாது, அந்த விஷயத்த பண்ணு, என்கிட்ட நிறைய ஆடு இருக்கு அதுல ஒரு 2-3 ஆடை தரேன், நீ அதை வந்து வளர்க்குற விஷயத்த பண்ணுமா அப்படின்னும் போது இவங்களுமே ஆமா இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் மாயங்கு கூட இவங்களுக்கு டைவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். மாயங்க பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வேற இடத்துக்கு கிளம்புறாரு, அதாவது பேரண்ட்ஸ் தான் அவரை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்பாவுக்கு வந்து வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதாவது சேவிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா வேலை இதுக்கப்புறம் போதும்ன்ற மாதிரி அவரோட வயசு ஆனதுனால முடிச்சுக்கிறாரு. இப்ப மாயங்க கூட்டிட்டு சிட்டி சைடு போறாங்க. எக்ஸாம்க்கு இன்னும் அவர் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக கிளாஸ் எல்லாம் சேர்ற மாதிரி பிளான் இருக்கு. சோ மாயங்க கிளம்புறதை இவங்க கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், இதுக்கப்புறம் மாயங்க பத்தி நம்ம யோசிக்க வேணாம், ஏன்னா நம்மள நம்பாதவரை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும்ன்றதுக்காக இவங்களுமே அந்த பெரியவர் சொன்ன மாதிரி ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க. அதாவது முதல்ல வந்து அவர் 2-3 ஆடு மாடு தராரு பாத்தீங்களா, அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக இவங்க நிறைய ஆடு மாடெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற செட்டப் எல்லாம் இவங்க பண்ணி பெரிய லெவல்லயே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று கல்யாணமாவது பொண்ணுக்கு பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல இதுக்கப்புறம் எனக்கு கல்யாண வாழ்க்கைலாம் தேவையில்லை, நான் வந்து இப்படியே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. பேரண்ட்ஸுமே எங்களுக்கு வயசாகுது, நாங்க போனதுக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பான்னு கேட்கும்போது என்ன நானே பார்த்துப்பேன், இதுக்கப்புறமும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே மறுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 5-6 வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு புது கலெக்டர் வந்திருக்காரு, அதாவது இந்த ஊர்ல வந்து புது கலெக்டர் வந்திருக்காரு. அப்படி வந்திருக்க கலெக்டர் யார் தெரியுமா, மாயங்கு தான். மாயங்க பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காரு, ஒரு முக்கியமான பதவிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது முதல்ல வேற ஒரு இடத்துல தான் போஸ்டிங் இருக்கும், இந்த இடத்துல போஸ்டிங் கிடைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒய்ஃபை கவனிக்கிறாரு, அதாவது எக்ஸ் ஒய்ஃப் ஆன இந்த சாருவை கவனிக்கிறாரு. சாருவை பாக்குறவர் வந்து பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். அம்மா பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து ஏன்னா வந்து இவர் பெரிய அதிகாரியான பொசிஷன் கிடைச்சோன்னே அம்மா வந்து ஒரு பெரிய இடத்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி பிளான் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அப்பதான் அம்மா என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அப்பதான் ஒய்ஃபை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம், அவ நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்தா, அவளை போய் அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோணிருக்கும். இப்ப இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு நிறைய உறுத்தல்லாம் வருது. இவங்க பெருசா கண்டுக்காம அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இவருமே வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அங்க நிறைய பேர் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கிறாரு. நான் அப்படி பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சுது, இத்தனை வருஷம் வந்து நான் வந்து வேற ஒரு வாழ்க்கையை தேடிலாம் போல, நீயும் வந்து இப்ப தனியா தான் இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது, நம்ம 2 பேர் திரும்பி சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து உங்க கூட சேர்றதுன்றது நடக்கவே நடக்காது, என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து போங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாயனுக்கு உடஞ்சு போயிடுறாரு. இந்த ஊர்ல இவர் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஊர்ல பெரிய லெவல்ல வெள்ளம் வருது. இந்த வெள்ளத்துல நிறைய மக்கள் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஆடு மாடை தானே பெரிய லெவல்ல நம்பிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அங்கங்க சிக்கிட்டு இருக்கு. ஒரு கலெக்டரா இவர் ஆக்ஷன் எடுக்கணும் பாத்தீங்களா, இவர் வந்து நிறைய ஆளுங்களை வர வச்சிடுறாரு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காரு. இவருமே நேரடியா அந்த இடத்துக்கு போறாரு, ஆடு மாடை காப்பாத்துறது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த சாருவே மாட்டிட்டு இருப்பாங்க, சாருவை காப்பாத்துறாரு. இன்னும் கஷ்டப்படுற பெரியவங்க எல்லாம் சில இடத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. இவருமே காப்பாத்த வந்தவங்க கூட சேர்ந்து இவருமே அந்த வேலை எல்லாம் பாக்குறாரு, நிறைய பேரை காப்பாத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது சாருக்கு வந்து மனசு மாறுது. ஏன்னா வந்து இவர் வந்து தள்ளி இருந்தே கவனிச்சிருக்கலாம், ஆனா நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்தார்ல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களை நான் மன்னிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம திரும்பி சேரலாமான்னு கேட்கும் போது சரி நம்ம திரும்பி சேரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மாயன் கூட அம்மா நிறைய தப்பு பண்ணாங்கல்ல, அந்த தப்புக்காக இப்ப வந்து இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இவங்களுமே அவங்கள மன்னிச்சிடுறாங்க. அதே குடும்பத்து கூட சேர்ந்து திரும்பி இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சு கதை முடியுது. கண்டிப்பா இந்த
கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.